கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் இல்லையா சுழி போட்டு செயலும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அழியின்றி வேடனவன் திகைத்தான் புறவல்லிய வளை மனமுனைக்க துடித்தான் மாந்தி விட்ட நிலையை நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் இல்லையா சொல்லி போட்டு செயலும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து இல்லையா சொல்லி போட்டு செயலும் தொடர்ந்து மகமாயி மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி தெய்வம் மாகாளி கருவாடும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிஇருக்கும் மனதிலே நிஜமிருக்கும் மகமாறி தஞ்சம் என்றால் தஞ்சை நெருப்பாக கொதித்து விடும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிக்கும் மனதிலே நிஜந்திருக்கும் மகமாயி நிஜந்திருக்கும் மாகாளி நிஜந்திருக்கும் மகமாயி மாகாளி மாமாயி
மாத்திடுங்க நாடகத்தை கண்ணியத்தை ஓட்டு போட்டு கண்ணியத்தை ஓட்டு போட்டு கண்ணியத்தம் ஏன் இங்க வந்திருக்கு தண்ணி ஓடுறது சொல்லி ஏப்பா அது ஏன் இப்படி கோவப்படுறீங்க கம்பெனியே கிடையாதா அப்படிதான் சொல்றீங்க அங்க இருந்து ஓல்டு பக்கம் வாட வருது அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா தண்ணி போற பழக்கம் இல்லைன்னா சந்தோஷம் ஏன்னா தண்ணி போற பழக்கம் எல்லாம் அடியோட விட்டுருங்க ஏன்னா என் பொண்டாடி அடிச்சு ஒரே அடியில விட்டுட்டு நான் முதல்ல அடிச்சுட்டு இருந்தேன் இப்ப அவ அடிக்க ஆரம்பிச்சிட்டா நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பழக்கம் இருந்தா விட்டுறணும் தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்து தொந்தரவு கொடுக்காதீங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்து தொந்தரவு கொடுக்காதீங்க பெற்றெடுத்த பெரியோரு எங்களுக்கு கட்டுத்தந்த தாய்மாரு பெற்றெடுத்த பெரியோரு எங்களுக்கு கட்டுத்தந்த தாய்மாரு அனைவருமே வந்துடுங்க இந்த நாடகத்தை பார்த்துடுங்க யார் மகிழ வந்துடுங்க இந்த நாடகத்தை பார்த்துடுங்க பகவான் உட்காருங்க நீங்க எல்லாம் வந்து வேலையில் நிற்காதீங்க அருமையான ஒரு இசை கலைஞர்கள் அருமையான நல்ல ஒரு ஒளிபெருக்கி இந்த மாதிரி இசை கலைஞர்களும் ஆமா நல்ல ஒரு ஒளிபெருக்கி அமைஞ்சா நாளை மாசத்துல 60 நாடகம் ஆடுவேன் ஏய் மாசத்துல 30 31 32 தாயா அது உங்களுக்குனே ஏன்னா நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க சரி நான் பகல்லையும் கூத்தாடுவேன் அது வீட்டுல போய் ஆடுற கூத்து அது யாருக்கும் தெரியாது நானவே ஆடி நானே முடிச்சுக்குவேன் ஏன் லைவ் போடுறது இல்லையே ஏன் அதுக்கெல்லாம் கேமராக்காரரு கேமரா மெமரி கார்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க சரி இருக்கட்டும் நானே ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வெளியே வந்தாச்சு ஆனா கூட்டத்தை காண எல்லாம் கருக்குமுன்னு தெரியுது ஏய் நல்லா கண்ணாடி கழட்டிட்டு பாரியா கழட்டி விட்டு பார்த்தேன்னா 50,000 ரூபாய் கடனே ஏன் எல்லாம் கடனா போயிருது நீங்க சொன்னதான் கழட்டி விட்டு என்ன கண்ணாடி கழட்டினதுக்கா கண்ணாடி இல்லனே அது ஒரு கழட்டி விட்டேன் இருந்தாலும் கண்ணாடி கழட்டிட்டு பாக்குறேன் ஆஹா ஆஹா என்ன பத்த ஆத்தா என்ன பத்த ஆத்தா ஐயா கூட்டம் கடல் மாதிரி இருக்கு கூட்டம் இல்லைங்கிற கடல் மாதிரி தண்ணி மாதிரியா இருக்குது அருமையான கூட்டம் சிறப்பான கூட்டம் என்ன பத்த ராமா அக்கா சிறுமா அக்கா மூக்கா அக்கா வேம்பா அக்கா ஏய் அதெல்லாம் போன ஊர்ல அதெல்லாம் இந்த ஊர்ல இல்லனே சிறப்பான பெண்கள் கூட்டம் அதிகமா உட்கார்ந்திருக்காங்க ஆமா அதுலயும் பாருங்க அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு பச்சை கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் படுதா விரிச்சு போட்டு பக்கத்துல மஞ்சள் கலர் பை வச்சிருக்கு பாத்தியா அந்த ஆத்தா பாருங்க தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்குது ஆஹா அப்புறம் பஞ்சு முட்டாய் தலையா என் கண்ணுக்கு மல்லிகைப்பூ தலை நரைச்சு போயிருக்கியா வேற ஒண்ணு இல்லையா நரைச்சு போயிருச்சா அப்படி சொல்லுங்க இருக்கட்டும் இருந்தாலும் சிறப்பான கூட்டம் அருமையான பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்க இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமைக்குரிய தலைவர்களே வருங்கால அலைவர்களே எதிர்கால இளம் செங்கங்களே காலையில் காடு சென்று மாலை வீடு மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெரும் மக்களை கடமை கண்ணியம் கட்டுமரதாமல் கலந்தூர் காவல்துறை காவல்துறை அவர்களே ஊர் முக்கிய சபை விழா கம்பெனிகளே இளைஞர் நப்படி மனத்தவர்களே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களே நாடகத்தை காண வந்த நாடக ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் துணை ராஜ நடிகர் ஆரம் ஸ்ரீ பாலா அவரை கிடைக்கும் சிறப்பாக நன்றி நன்றி வணக்கம் 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 கோமாளி வந்தாச்சு வணக்கத்தை சொல்லியாச்சு இதுக்கு மேல படுத்து தூங்க ஏய் ஏய் காசையும் கொடுத்து விட்டா உங்களுக்கு தூங்குறாங்கன்னா நம்ம எப்படி நாடகம் நடத்துறது அண்ணே அதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது அப்புறம் வேண்டாம் நாடகம் பாருங்க நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்றது யாரு கேக்குறா பப்பு டான்ஸ் முடிஞ்சு சொல்லியோ பாதி கூட்டு படுத்து தூங்கிரு நீங்க தூங்க வேணாம்னு சொல்லல கடைசியில ஒரு சண்டை கொண்டதை விட்டு நாடகத்தை நிப்பாட்டாதீங்க ஏய் அது வேற ஊர்ல தான் தூங்குவாங்க நம்ம ஊர்ல தூங்க மாட்டாங்க விடிய விடிய அப்படியே தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்க கூடாதுன்னு சொல்ல வரேன் ஏன்னு கேட்டீங்களா ஒரு ஊர்ல போய் இப்படித்தான் நாடகத்தை ஆரம்பிச்சு பப்புல வந்து வெளியே பேசிட்டு இருக்கிறேன் சரி ஒரு 25 வயசு பிள்ளை சின்ன பிள்ளை ஊர்ல திருவிழாக்கு மாவளுக்கு எடுத்து பொங்க வச்சு விடிய வந்து விருந்தாளுக்கெல்லாம் சோறு போட்டு சரி அந்த பிள்ளைக்கு உடம்பு வலி தாங்க முடியாம நடு கூடத்துல உட்காந்து ஆடு வாயை பொழந்து கொரட்டை விட்டு தூங்கி இருக்குது சரி பக்கத்துல ஒரு 90 வயசு கிழவி அந்த கிழவிக்கு பொக்க வாய் குருட்டு கண்ணு சரி அந்த கிழவிக்கு ஒரு பழக்க தோஷம் என்னையா வெத்தலை பாக்க போற பழக்க தோஷம் போட்டு போகுது வெத்தலை பாக்க போறதுக்கு அது பல்லு இல்லையே அதுக்கு ஒரு உரல் இருக்குது அந்த உரலை வாங்கி வச்சு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு விடிய விடிய டொக்கு 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 போட்டுருக்கு என்ன டொக்குயா வெத்தலை டொக்கு இங்கே ஆரம்பிக்கும் அருமையாளர் சுரேசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது அதுபடியாக இங்கு ஆல்ரவுண்டர் வாசிக்கும் தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது இங்கு மிருதங்க வாசிக்கும் பரணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது இங்கு தாளம் வாசிக்கும் நமது கருப்புசாமி அவர்களுக்கு
பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. கைதட்டுங்கம்மா, செவின குளாரமா கொண்டிருக்கீங்க. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்திருந்த ஆர்.எம். பாலாஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. வேகமா கைதட்டுங்க. இங்கு பப்புனாக வேடந்தாங்கி நடிக்கும் சீனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்க அப்பா அவர் டவுசர் ஓட்ட டவுசரா இருக்கு, நல்லா வீட்டு இழுத்து விடும். இங்கு ஒளி சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளிபரிக்கு உரிமையாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போட்டு விடுங்க ஒளிபரிக்கு. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. பழகு தோசத்துக்கு உருளை வாங்கி வச்சு விட்டி விட்டி டொக்கு போட்டு வெத்தலை போட்டுருக்குது. வெத்தலை போட்டு சுத்தி முத்தி பார்க்கறது துப்புரைக்கு இடம் கிடைக்கல. இந்த வயசு பிள்ளை ஆளு வாயை பொழுது கொரட்டு விடுச்சு பாத்தியா, அந்த பிள்ளை வாயை பார்த்தது நம்ம வச்சு டப்பா நினைச்சு அந்த பிள்ளை வாயில புடிச்சிட்டு துப்பு. அந்த பிள்ளை தூக்குறதுல எல்லாம் நினைச்சிருச்சு, சக்கரை தண்ணி ஊத்துவாங்களாட்டு கோயில் தீர்த்த மாட்டுக்கு கடற்கரை முழுங்கிருச்சு. துண்டு போல போட்டா எவ்வளவு காரமா இருக்கு, அந்த துண்டு போல போட்டு அந்த வாயில துப்புச்சா இல்லையோ, ஏன்னா 2 பேரும் குடிமை பிடிச்சி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த கிளவி அந்த 25 வயசு பிள்ளை 2 பேரும் குடிமை பிடிச்சி அடிச்சு கடந்து கடைசியில் நாடகத்தின் பாட்டு நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு பெண்கள் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா ஆண்களை எப்பயுமே நம்மள ஆண்கள் 1000 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் அவங்க அங்கேயே அடிச்சுக்குவாங்க, அங்கேயே முடிச்சுக்குவாங்க, வீட்டுக்கு சண்டை வராது. பொம்பளைங்க 4 பேர் ஒன்று சேர்ந்தா போதும், ஒருத்த குடும்ப குளுக்கோஸ். 4 பொம்பளை ஒரு பொம்பளை எந்திரிச்சு போனால் வந்து இந்த 3 பேர் பேசுவாங்க. அது வரைக்கும் கம்பெனி ஒன்றா தான் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி பேசுவாங்க, ஏன்டி ராமாயி நம்ம ஊருக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் டுப்பு புல்லட்டு வண்டியில் வந்துட்டு போறாண்டி அப்படி பேச கூட பரவாயில்ல. அதுக்கு பார்த்தா இன்னொரு ஆத்தா இருக்கு, ஏண்டி அவன் போட்டுக்க அவர் மூக்குத்தி கொலுசு சேலை அதெல்லாம் அவன் புருஷன் வாங்கி கொடுத்தியா, அந்த வண்டியில வர அவர் டுப்புன்னு அவன் வாங்கி கொடுத்த போட்டு சும்மா சிக்குன்னு ஆட்டுறாள அப்படின்னு பேசிக்குவாங்க. இப்படி பேசினா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு உங்களை நாடகத்தை நிப்பாட்டாதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா, எதுக்காக சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகத்தை ஆடணும், காலையில உங்க வீட்டு காசை வாங்கணும், காலையில நான் வீட்டுக்கு போறேன்னா இல்லையோ எல்ஐடி லோனுக்கார வீட்டுல நிற்பியா, எவன் இந்த லோனை கண்டுபிடிச்சானோ அவன் குடும்பம் நாசமா போக. உங்களுக்கு அவங்க லோனும் கொடுத்து அவங்க குடும்பம் நாசமா போட்டுமா, லோன் ஒண்ணு கண்டுபிடிச்சு ஊருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க. சரி, நம்ம ஆம்பளையாக வேணாம்னு சொன்னா நம்ம பொம்பளையாளுக்கு விடுறது இல்ல. பொம்பளை ஆளுக்கு வேகமா வாங்குதுக்கு போய் அது வாங்குறதுக்கு பாருங்க. எங்க ஊர்ல பாரு, ஒரு வெள்ளை சட்டையை போட்டு ஒரு பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு பேக மாட்டி வண்டியில வந்தா போதும், சரி சார் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எதையா பொங்கச்சோரா காசு. சரி, அது யாரு, மாட்டுக்கு செனவூசி போற டாக்டர் வந்திருக்காரு, அவரை போய் எனக்கு காசு கொடுங்க. அவனை கேட்டா கூட பரவாயில்ல. ஈவில கரண்ட் எடுக்க ஒரு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கான், அவனை போய் எனக்கு காசு கொடுங்க கேட்கறாங்க. இப்படி எல்லாம் காசு கேட்கறாங்க. நம்ம காசு லோனு வாங்குறதுக்கு நம்ம ஆம்பளையால ஒத்துக்க மாட்டாங்க. ஆம்பளையால ஒத்துக்கலாம், பொம்பளாளிய சமாளிப்போம். எப்படி தெரியுமா, எப்படி நம்ம கடுகு டப்பா சீரக டப்பா சோம்பு டப்பா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல எப்படியோ 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கையில கொடுத்து நீ கடைக்கு போயிட்டு வா மச்சான், நீ கையெடுத்து போடு, நான் ஒரு கொலுசு மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த காசு 50,000 காசு ஏறிச்சுன்னா வச்சுக்கீங்களேன், அந்த காசு எப்ப இருக்குதோ அது வரைக்கும் புருஷன் முன்னாடி ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த காசு எப்ப முடியுதோ அப்பதான் புருஷன் முன்னாடி சண்டை ஆரம்பிக்கும். 1வது மாசம் லோன் காசு கேட்டு நம்ம ஆம்பளையாளுங்க ஊருக்கு வர்றாங்க. லோன்காரர் வீட்டுக்கு வந்தா ஆனா நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் சமாளிக்க திறமை அதிகமா இருக்குது. ஆமா இருக்கு. எப்படி நம்ம சமாளிப்பாங்க, எப்படி சமாளிப்பாங்க, வந்து காசு கேக்குற நம்ம காசு வாங்கி தின்னில எல்லாம் தின்னில சோத்த தின்னியா பிய தின்னியா அப்படி கேட்பாங்கல்ல. என்ன கேக்குறீங்களா, இல்ல அவன் லோன்காரன் கேட்பாங்க, அப்படி கேப்பியா, அப்பதான் நம்ம பொம்பளையாளுக்கு சமாளிப்பாங்க. சப்பா பாலகா, ஆஹா என்கிட்ட காசு இல்ல பாலகா, ஆத்தா இந்த கையில கொடுத்தா நான் இந்த கையில கொடுத்துற பாலகா அப்படி சாமியாடி அவங்க காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி, லோன் கொடுத்தான் பாரு, அவன் மண்டே சொரிஞ்சுக்கிட்டு என்னடா நடக்குதுன்னு அவன் ஒண்ணும் தெரியாம மாசம் இதே வேலை தானடா உங்களுக்கு. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இப்பெல்லாம் சிறப்போட நடந்த காலம் வந்து
நாடகக்கலை ரசிகர்கள் தாய் கூட அதிகமாக இருக்கீங்க. உங்கள் அனைவரிலையுமே உங்கள் பொற்பாதங்களை தொட்டி எங்கள் நாடகத்தை துவங்கிறோம். நன்றி. அதனால சிறப்பான நாடகத்தை பாருங்க. நாடகத்தை பார்க்காம யாராவது தண்ணி போட்டு யாராவது படுத்து தூங்குனீங்க, யாராவது தூங்குனீங்க வயிற்றாலையா ஓடிறேன். வயிற்றுல ஓடாது, தண்ணி போட்டு எழுப்பிடுவேன். ஆத்தாடி தண்ணி நீ போட்டு எழுப்புறியா? நீ சொல்றது குடத்து கொடுக்க தண்ணி. அப்படி என் பேச்சு மீறி யாராவது எந்திரிச்சு போனீங்க வீட்டுக்கு, போற வரையில மொன்னப்பாம்பு செத்து கிடக்கு. அதனால சிறப்பு நாடகத்தை பார்க்க சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்கள் நாடகத்தை துவங்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மன் கோவிலுக்கு இலக்காலே அண்ணமையில் வேர்க்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்குதடி, அடியே நாட்டு சில நம்மளை கண்டு சொக்குதடி. அம்மன் கோவிலுக்கு இலக்காலே தளர்ந்த பாசையிலே துகனா குருவியெல்லாம் தளர்ந்த பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முறுமுறுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முறுமுறுன்னு பேசையிலே மழையே திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும், மழையே திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். வாழை பார்த்திருக்கும் அந்த காலி விளைஞ்சு வரும். அம்மன் கோயில் கீழே காலே தந்தானா தந்தன தந்தானா தந்தன தந்தானா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 ஆட்டுக்கவே அடியெடுத்து கொடுப்பாளே, 1000 ஆட்டுக்கவே அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சங்கீத பாட சொல்லி சாரீதம் கொடுப்பாளே. அம்மன் கோயில் கீழே காலே அல்லவையில் வேர்காலே ஒரு நடுவாலே நிற்கிறடி, அடியே நாட்டு சல் நம்மளை கண்டி சக்குதடி, இப்போ நாட்டு சல் நம்மளை கண்டி சக்குதடி, இல்லை நாட்டு சல் நம்மளை கண்டி சக்குதடி சக்குதடி சக்குதடி. அருமையான தளம். இருப்பினும் தென்னகத்திலே நாடக கலைக்கு ஊக்குவித்து அமைந்திருக்கும் எனவே நாடக கலாரசிகளே, சினிமா கலாரசிகளே, நீங்கள் பார்க்காத நாடகம் அல்ல, பார்க்காத சினிமாவல்ல, பார்க்காத மற்ற நிகழ்ச்சிகள் இல்லை. இருப்பினும் ஏன் நகருக்கு பண்ணார் வரக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமலாரி வட்டம் மதுராபுரணி வேங்கைப்பட்டி ஊராட்சி காட்டுக்கருப்பன்பட்டியில் அமர்ந்த அலுவலருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நல்லமாள் சுவாமி பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிறந்த ஒரு நாடகமாக எங்கள் சிறந்த நாடக அமைப்பாளர் துரை ராஜ நடிகர் RM ஸ்ரீ பாலா அவரை கலைக்கும் சிறப்பாக நடத்தக்கூடிய நாடகம், சிறப்பான நாடகம். நீங்கள் அனுமே அவரோடு காத்துக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்கிற நாடகத்தை சிறப்பாக வைத்திருக்கார்கள். இந்த வள்ளி திருமணம் என்று சொல்கிற நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களாம் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரிய எப்படி கடமை என்று தெரிந்து கொண்டு தென்னகத்திலே தனக்கு நிகர் தானே என்று சென்றவெல்லாம் பேரும் புகழை பெற்று நடித்து வரக்கூடிய அருமை சகோதரர் எங்களது வி செல்வ கணபதி அவர்கள் மேலே வேலர் வேளாண் விருத்தராக நடித்து உங்கள் ஆசைப்படுவார். அடுத்தபடியாக குயில் போல் பாடலைப்படக்கூடிய அன்பு சகோதரி பாடலுக்காக இவர் வந்தாரா, இவருக்காக பாடல்கள் எழுதப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழைய பாடலாக இருந்தாலும் புதிய பாடலாக இருந்தாலும் இனிமையாக சிறப்போடு சுதியோடு பாடக்கூடிய அன்பு சகோதரி எங்களது ML கவிதாஸ்ரீ அவர்கள் மேலே வள்ளியாக நடித்து உங்கள் நல்லாசைப்படுவார். அடுத்தபடியாக இலக்கியச்சுரர் டிஆச புயல் எங்களது சென்றவெல்லாம் போல்படுகிற அருமை சகோதரர் எங்கள் பி உதயநிதி அவர்கள் மேலே நாரதாக நடித்து உங்கள் நல்லாசைப்படுவார். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பின் பாடல் என்றால் இந்த முன்பாடல் இனிமையாக இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக ஆர்வனை சேர்த்து பாடக்கூடிய அருமை சகோதரர் எங்களது அன்பனல் என் சுரேஷ் அவர்கள் ஆர்வனை சேர்த்து சிறந்த ஒரு பாடலை பாடி உங்களை நல்லாசைப்படுவார்.
ஹலோ அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கருவினில் வளரும் மழலையின் உடலில் தையம் வளர்ப்பால் தமிழன்னை களங்கம் பிறந்தால் விட்டவள் மானம் காத்திட எழுவாள் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கனகபிசையரில் முடி தலை தெரித்து கல்லினை வடித்தார் சேரன் மகள் கனகபிசையரின் முடி தலை தெரித்து கல்லினை வடித்தார் சேரன் மகன் இமயவரம் விழில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போம் சரித்திரம் தனியே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா இந்த பழைய பாட்டெல்லாம் இப்ப யாரும் பாடுறது இல்ல புது புது பாட்டா பாடுறாங்க அன்பான அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கோடிடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி சின்னமெல்லாம் போல்பெற்ற அருமை சகோதரர் எங்களை இளைய தளபதி ஜி.பி. பரணி அவர்கள் மிருதம் தமிழ் அண்டோலக் இசைத்து உங்களை எல்லாம் சென்றுவார் என்னண்ணே கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு போங்க வாசிக்கிட்டு இருக்காப்ல உங்களையே தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்புறம் ஹலோ இந்த ஊருக்கு வேங்கப்பட்டிக்கு யார் பெருமை சேர்த்திருக்கா தெரியுமா? அருண் டைரக்டரு. இன்னைக்கு டேரக்டரில் படத்தில் அருண் இல்லாமல்